எங்க ஒரு கப்பல்ஸ்க்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கும். அந்த பொண்ணு அந்த பையன் பயங்கரமா போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு நாள் அந்த பொண்ணோட அப்பாவுமே அம்மாவுமே அவள மீட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. இப்ப 2 பேருமே அவங்க மாப்பிளைய பார்த்த உடனேவே எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி பேச போனா, வந்தோமா பொண்ண பார்த்தோமான்னு கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு அவருமே. அவங்க பொண்ணுமே நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஒரு ஆபீஸ்ல இருந்து வந்த டென்ஷன்ல அப்படி பேசிருப்பாரு. நீங்க 2 பேரும் பார்த்து போங்கன்னு சொல்லும்போது வீட்ல என்ன பிரச்சனை எனக்கு தெரியாதுமா. ஆனா நீ தான் எதுவும் வந்தாலும் சமாளிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க அம்மாவும். இப்போ ஒரு நாள் இவள் சமையல் ரூம்ல சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போன் பேசிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் அவங்க ஹஸ்பண்ட் யார் கூட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி போனை போடுங்க. என்னோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவளும் இதே சிட்டில தான் இருக்காளா. நாங்க 2 பேரும் மீட் பண்ணலாம்னு பார்த்தோம். வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா அதனால தான் அவளுக்கு சமையல் செய்யலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் உன்னோட ஃபேமிலி ஆகட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருமே விட்டுட்டு வரணும்னு சொன்னேன். யாரையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வர பழக்க வச்சிருக்க கூடாது. தேவையில்லாம பண்ண அப்படின்னா உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்ன்றது இப்போ நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவாவை எடுத்து அடுப்புல வச்சு அந்த பொண்ணோட கையுமே அதுல சுட்டுறான். இதுதான் உனக்கு தண்டனை. இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரையாச்சும் கூட்டு வர அப்படின்றத பேசணும் அப்படின்னா உனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இப்ப மறுநாள் இவனுமே ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமா அவளோட போன் எடுத்து அவங்க அப்பாவுக்குமே கால் பண்ணி இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். அது மட்டும் இல்லாம என்னோட ஹஸ்பண்ட் சரியா எனக்கு கவனிச்சு கூட மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அவங்க அப்பாவுமே கல்யாணம்ன்றது அப்படிதாமா இருக்கும். போக போக உனக்கே பழகிடும். நீதாமா அவரை மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவருமே போன கட் பண்ணிடுறாரு. இப்போ ஒரு நாள் வீட்லயே இருந்தது ஒரு மாதிரி இருக்கிறதுனால இப்ப பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்டயுமே போய் பேசிக்கிட்டு இருக்கா. அவளுமே இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. கையில இருக்க காயத்தை பார்த்துட்டு என்ன ஆச்சு உன்னோட கையில எப்படி இந்த காயம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டா இவளுமே ஒன்னும் இல்லை எனக்கு டைம் ஆகுது நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த நேரம் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த நேரம் வீடு பார்த்தா போட்டி இருக்கு. எங்க போயிருக்கா இவ அப்படின்னு தெரியலன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு நிக்க அந்த நேரம் இவளுமே இல்லை எனக்கு டைம் ஆகுது நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில வரும்போது இப்ப அவங்க ஹஸ்பண்டை பார்த்ததுமே பயந்து போயிடுறா.